அதெல்லாம் சும்மா இது. நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. நான், விஜய், பிரபு எல்லாம் வந்து இப்படி ஒருத்தர் மாட்டி விட்டு விளையாடுறது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வேற ஒரு மேடையாக இருந்துன்னு வச்சுங்களேன், இப்படி யதார்த்தமாக இருந்துருச்சு, மயில் சாமியை மயில் நம்மக்கிட்ட ரைட்ஸ் வாங்காமல் அதை சொல்லக்கூடாது, நான் தான் முதல் சொன்னவன், அள்ளி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை சொல்லி கொடுத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த்னு. அதை வந்து நீ வந்து ஒரு சினிமாவில் வந்து எப்பவுமே ஒரு வேற மொழியில் அதை ரீமேக் பண்ணோம்னா அதை ரைட்ஸ் நீ கேட்டு வாங்கின, நீ பாட்டுக்கு அடிச்ச. நான் இங்கே தான் பார்க்காம எந்திரிச்சு மயிலுன்னு காட்டி நான் எஸ்கேப் ஆனேன். இல்லாட்டி அந்த பேரை நீ தட்டிட்டு போயிருப்பில்ல. இருந்தாலும் மயிலை மன்னிச்சிருவேன். ஏன்னா வந்து அவர் என்ன மாதிரி அவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படுதீவிரமான ரசிகன் மயில்சாமி. அதனால வந்து அதுக்கு மயிலுக்கு ஒரு மன்னிப்பு உண்டு. இது வந்து நம்ம இயக்குனர் எஸ்சிசி சார் பேசினார்ல, சண்முக பாண்டியனை பொறுத்த வரைக்கும் யாரையும் உதாரணமாக எடுத்துக்க வேண்டாம், அவங்க அப்பாவை உதாரணமாக எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்னு அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் இயக்குனராக இருந்து சொன்னார். நான் அதையே வந்து ஒரு நடிகராக இருந்து சொல்கிறேன். ஏன்னா ஒரு நடிகனுக்கு வந்து 2 விஷயம் முக்கியம். அதாவது ஆக்டிங்னு நடிப்புன்னு வந்ததுக்கப்புறம் எதையுமே தெரியாது முடியாதுன்னு சொல்லக்கூடாது. இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு வேகத்தை கொடுத்ததை வந்து நண்பர் விஜயகாந்த் அவர்கள் தான். என்ன சிக்கல்னா, அந்த சமகால போட்டியாளர்கள் இருக்குல்ல, ஒருத்தர் ஒன்று பண்ணுனா வந்து மற்ற நடிகர்கள் அதில் நிர்பந்திக்கப்பட்டுருவாங்க. இப்போ நான் வந்து நானும் விஜயும் ரொம்ப கஷ்டப்பட்டு கம்பெனியாக ஏறி முன்னுக்கு வந்தவங்க தான். ஆனால் என்னன்னா, நான் டக்குன்னு தகுடு அப்படின்னு ஃபேமஸ் ஆகிட்டேன். அதில் எனக்கு என்ன ஆகி போச்சுன்னா, சரி என்ன 2 வார்த்தை தகுடுனால கைதுட்டுறாங்க, நம்ம ஏன் கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணோம், டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பில் இருந்தப்போ வேற வழி இல்லாமல் நான் ஹீரோ ஆகிட்டேன். நான் ஹீரோ ஆகும்போது அன்னைக்கு பெரிய லெவலில் இருக்காரு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அப்போ என்னன்னா, அவர் எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது ப்ரொடியூசர் டைரக்டர் எங்ககிட்ட குத்தி காட்டுவாங்க. நான் கொஞ்சம் ஃபைட் பண்ணுறதுக்கெல்லாம் சோம்பேறித்தனம் பண்ணுவேன். அவர் சொல்லுவார், சார் அவர் பாருங்கள் சார், செவுத்து மேலே அடிச்சு அப்படி வந்து இப்படி வந்து அடிக்கிறார் சார், அந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணால் தான் சார் பிஎன்சியோடு அப்படின்னா வேற வழியில் நம்மளும் அப்படி ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. சரி இவர் மாதிரியே நம்மளும் ஏறி கஷ்டப்பட்டு உரைச்சி அந்த அளவுக்கு வராது. வந்தால் ஜனவரி 1ங்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு டேபிள், அதில் வந்து ஒரு 1000 மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த மெழுகுவர்த்தி மேலே ஒரிஜினலாக டூப் இல்லாமல் சம்மர் சால்ட் அடித்து அந்த டேபிள் உடைக்கிறார். இதே சூப்பர் ஆயிருந்த மாஸ்டர் என்கிட்ட வந்து பார்த்தீங்களா, அவர் விஜயகாந்த் சார், நான் சொன்னேன் ஏதோ இப்படி ஒரு அப்படி ஒரு கிக் பண்ணுங்க, இப்படி ஒரு கிக் பண்ணுங்கன்னு பண்ண, இதெல்லாம் நம்மளால பண்ணிட்டு இருக்க முடியாது, விட்டுருங்க மாஸ்டர் அப்படின்னு. அதாவது நடிகர்களே பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு கடுமையான உழைப்பாளி ஒரு நடிகன்னா அது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான். அதே மாதிரி நான் நாளை உனது நாள்னு ஒரு படம், இப்போ சந்திரசேகர் சார் சொன்னார் எல்லாம் ஒரே ரூமில் தான் படுத்துக்குவாங்க. அவர் அதே மாதிரி தான் நாங்களும், ஹீரோ அவர், நான் வில்லன். அந்த படத்தில் ஹீரோக்குன்னு தனியாக ரூம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எல்லாம் ஒரே ரூமில் தான் படுத்து பிறலுவோம். எல்லாருக்கும் தனித்தனி கார் இருந்தாலும் ஒரே காரில் ஏறிட்டு தான் போவோம். அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு ஜாலியான காலகட்டம். அப்போ நாளை உனது நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிப்பார் டான்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அதுவே ஃபியூச்சரில் ஒரு கூலிக்காரனுங்கிற படத்தில் ஒரு தைரியமாக பரதநாட்டியம் ஆடினார். அந்த பாட்டை வச்சு நான் சண்முக பாண்டியனை வாழ்த்துறேன், வச்ச குறி தப்பாது, இந்த புலி தோக்காது. இந்த புலி இல்ல, எந்த புலியும் தோக்காது. ஏதோ ஒரு சின்ன ஒரு காலதாமதம் ஆகலாம், அவ்வளவுதான். இந்த புலி இல்லை, எந்த புலியுமே தோக்காது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அது மாதிரி ஒரு நிர்பந்தத்தை ஒரு நடிகன் வந்து ஒரு நடிகனுக்கு ஏற்படுத்துற ஒரு நடிகன் இருக்கு பாருங்க, அது வந்து மிக அற்புதமான ஒரு விஷயம். இப்பதான் ஃபைட்டை பத்தி பேசிட்டு இருந்தா, கார்த்தி சும்மா இல்லாம வந்தவர் சண்முக பாண்டியனை உசுப்பி விடுறாரு. நம்ம வந்து ஃபைட்டில் வந்து அப்பாவை தாண்டிடணும் அப்படின்னு. அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். நான் என்ன சொல்ல, தாண்டலாம். என்ன இல்லை கார்த்தி, இன்னைக்கு நல்ல எக்யூப்மெண்ட்டு, ரோப்பு. அவர் நிஜமாவே பல்ட்டி அடிச்சு மெழுகுவர்த்தி மேலே விழுவாராது. இப்போ நான் பேசிட்டு இருந்தேன், நிஜமாவே விழுவார். இப்போ அதெல்லாம் தேவையில்லை. அவர் அளவுக்கு நீ அப்பா அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு, இந்த ரோப்பெல்லாம், அந்த ரோப்